அஸ்மத்குருபியோ நமக. திருமிழி ஆழ்வாருடைய நான்முகன் திருவந்தாதியில் இன்றைய பாசுரம் 44வது பாசுரம். கொண்டு குடங்கால் மேல் வைத்த குழவியாய் தண்டவரக்கன் தலை தாளால் பண்டெண்ணிப் போம் குமரன் விற்கும் பொழில் வேங்கட மலைக்கே போங்குமர் உள்ளீர் புரிந்து. ஸோ இந்த இடத்துல அவதாரிக்கையில் ரொம்ப அழகாக தெரிவிக்கிறார்கள். இப்படி பிரம்ம ருத்ரர்கள் இவனை வணங்குவதற்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்க, அறிவுடைய அவர்களும் அறிவு கெடும்போது அவர்களுக்கு நன்மை செய்ய விரும்பி ரட்சிப்பவன் அவன். அவன் நிற்கும் திருமலையிலேயே சக்தி உள்ள போது சென்று வணங்குங்கள் என்கிறார். அறிவுடைய பிரம்மருத்ரர்களும் அவர்கள் அறிவு கெடும்போது அவர்களுக்கு நன்மை செய்ய விரும்பி இவன் வந்து அவர்களை ரட்சிக்கிறான். அப்படிப்பட்ட பரம உபகாரகன், பரம தயாளு, கருணாமூர்த்தி அவன் நிற்கும் திருமலையிலே உங்களுக்கு சக்தி இருக்கும்போது சென்று வணங்குங்கள் என்கிறார் இந்த பாசுரத்தில். கொண்டு குடங்கால் மேல் வைத்த குழவியாய் தண்டவரக்கன் தலை தாளால் பண்டெண்ணி போங்குமரன் நிற்கும் பொழில் வேங்கட மலைக்கே பொங்குமலர் உள்ளீர் புரிந்து. அறிவுடையோர்களும் வரப்போவதை அறியாமல் அறிவு கெடும் காலத்தில், அந்த கர்ம பந்தத்தினால, பிரகிருதி சம்பந்தத்தினால அவர்களுக்கு அப்படி அறிவு கெடும் காலத்தில் அவர்களுக்கு நன்மை செய்து காப்பாற்றும் பெருமான் நிற்கும் திருமலையில் சக்தி உள்ள போது சென்று வணங்குவீர் என்கிறார். கிழத்தனம் இல்லாத இளைஞர்களே, நல்ல வயசு இருக்கும்போது முன்பொரு கால் பிரம்மன் மடியில் தான் சிறு குழந்தையாயிருந்து ராவணனுக்கு வரம் கொடுக்கலாகாது என்றும் அவன் தண்டிக்க தகுந்தவன் என்றும் காட்டுதற்கு ராவணனது 10 தலைகளையும் தனது திருவடியாலே கீறி எண்ணி காட்டி மறைந்தான் சர்வேஸ்வரன். நித்திய யௌவனம் வாய்ந்த இந்த பெருமான் நிற்குமிடம் சோலைகள் சூழ்ந்த திருமலை. இந்த திருமலைக்கே ஆசையுடன் செல்லுங்கள் என்கிறார். குடங்கால் அப்படின்னா மடி, தண்ட அரக்கன் அப்படின்னா தண்டிக்க தகுந்தவனான ராவணன், பண்டு எண்ணிப்போம் முன்பு எண்ணி காட்டி மறைந்த குமரன், நித்திய யுவாவான ஸ்ரீமன் நாராயணன், பெருமான் நித்திய யௌவனம் வாய்ந்தவன் அப்படின்னு அர்த்தம். அதாவது ரொம்ப அழகான விஷயம். அதாவது கொண்டு குமரன் ஆமே அமரர்க்கு அறிய அது நிற்க நாமே அறிகிற்போம் நன்னெஞ்சே பூமேய மாதவத்தோன் தாழ் பணிந்த வாளரக்கன் நீன் முடியை பாதமத்தால் எண்ணினான் பண்பு அப்படின்னு முதல் திருவந்தாதியிலும், ஆய்ந்த அருமறையோன் நான்முகத்தோன் நன்குரங்கில் வாய்ந்த குழவியாய் வாளரக்கன் ஏய்ந்த முடிப்போது 3 என்றெண்ணினான் ஆர்ந்த அடிப்போது நங்கட்கு அரண் என்ற 3ஆம் திருவந்தாதியிலும் முதலாழ்வார்களால் அனுசந்திக்கப்பட்டுள்ளது. அதாவது ராவணன் கடும் தபஸ் பண்ணி பிரம்மனை கண்டு வரம் வேண்டிக் கொள்ளும்போது சர்வேஸ்வரன் ஒரு குழந்தை வடிவாய் பிரம்மன் மடியிலே தூங்குவது போல கிடந்தான் பெருமாள். இவன் தசகண்டன், 10 தலை ராவணன், 10 தலைகளை உடையவனாதலால் லோககண்டகனாய் விளங்குவான் என்று அறிவிப்பதற்காக தான் ராமனாய் அவதரித்து இவனுடைய தலைகளை கிள்ளி எரியப் போவதை உணர்த்துவதற்காக தன் திருவடிகளாலே ராவணனுடைய 10 தலைகளையும் கீறி எண்ணி காட்டி மறைந்தான் என்ற விற்த்தாந்தம் இங்கு அனுசந்திக்கப்படுகிறது இந்த பாசுரத்தில். அதாவது குமரருள்ளீர் கிழத்தனமற்றவர்களே, பண்டு முன்பொரு கால் குடங்கால் மேல் மடியிலே கொண்டு வைத்த குழவியாய் எடுத்து வைக்கும் சிறு குழந்தையாய் பிரம்மனுடைய மடியிலே தண்டமரக்கன் தண்டிக்க தகுந்த ராவணனுடைய தலை 10 தலைகளையும் தாளால் திருவடியிலேயே எண்ணி கீறி எண்ணி காட்டிவிட்டு அந்த குழந்தை அந்த காலால் அப்படி 10 கோடு மாதிரி போட்டு அதை கீறுற மாதிரி காட்டி அந்தர்தானம் அடைந்தான், அப்படியே மறைந்தான் அந்த குழந்தை. அப்படியான குமரன் நித்திய யுவாவான அந்த எம்பெருமான் நிற்குமிடமான பொழில் வேங்கடமலைக்கு சோலைகள் சூழ்ந்த திருமலைக்கு புரிந்து போம் ஆசை கொண்டு போங்கள் என்கிறார். அதை இங்கு அனுசந்திக்கணும். இந்த விருத்தாந்தத்திற்கு இதிகாச புராணங்களில் மூலம் இருப்பதாக தெரியவில்லை. ஆழ்வார்களுக்கு
தம்முடைய மயர்வர மதிநலம் அருளப் பெற்றதால் அது இருந்திருப்பார்கள். கொண்டு குடங்கால் மேல் வைத்த குழவியாய், மடியின் மேல் எடுத்து வளர்க்கும் சிறு குழந்தையாய், தண்ட அரக்கன், தண்டியனான, தண்டிக்க தகுந்தவனான ராட்சசன் இவன். என்னால் பிற்காலத்தில் தலை அறுபட்டு தண்டிக்கப்பட போகிறான் என்று காட்டுவதற்காக பெருமாள் ராவணனும் உணராதபடி குழந்தையா அவன் தலையை தாளாலே கீறி எண்ணி காட்டினான் என்று பாவம். பண்டெண்ணிப்போம் குமரன் நிற்கும். பிரம்மனின் நலம் கருதி முன்னொரு காலத்தில் இப்படி தலை எண்ணி மறைந்த பாலனான சர்வேஸ்வரன் நிற்கும் இடம் இந்த திருமலை. பொழில் வெங்கடமலை, சோலைகள் சூழ்ந்த திருமலை. குமரருள்ளீர் புரிந்து போம். முற்ற மூத்துக்கோள் துணையா முன்னடி நோக்கி நடக்கும் தசை வரும் முன்னே விரும்பி போவீர்களாக. 3வது கால் எடுத்துட்டு அப்படி ஸ்டிக் வச்சுண்டு அப்படியே முதுக வளைஞ்சு கிழத்தனம் வந்துவிட்டால் திருமலையில் ஏறிச் செல்வது இயலாத காரியம். அதனால் சக்தி உள்ள போதே சென்று வணங்குமின்கள் என்கிறார். குமரருள்ளீர் பால்யேன திஷ்டாசேத், பிரம்மஞானியானவன் குழந்தையைப் போல் இருப்பான் அர்த்தம் என்ற ஸ்ருதி வாக்கியத்தின்படி பரமாத்ம ஞானிகள் என்றும் குழந்தை உள்ளம் படைத்தவராயிருப்பர் என்னும் உண்மையை உணர்த்துவதற்காகவும் இதை கொள்ளலாம். போம், சடக்கென பொங்கல், சீக்கிரம் பொங்கல், கிளருடைய இளமையை கெடுவதன் முன்னம் அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த இளமை போவதற்கு முன் திருமலைக்கு செல்லுங்கள் என்கிறார். அடியேன் தன்யோஸ்மே.